இங்கே வந்து மீன் கட்லைட்டு எப்படி செய்யறதுன்ட்டு நம்ம சாங்கு செய்வார், நம்ம எல்லாம் வேடிக்கை பார்க்குறோம். அது என்ன மீன் தெரியுமா? கடல் மீன். அது தெரியும், கடல் மீன். கடல் மீன் பேர் என்ன? கொடுவா மீன். மீன் அவிச்சு பாண்டு கறி எடுத்து அதில் தான் கட்லைட்டு செய்கிறோம். மீனில் கறி இருக்காண்ணா? அது பின்னா அதுக்கு பூரா கறி தான். சதன் வாங்கல அப்படின்னா ரெண்டும் ஒன்று தான். தண்ணிக்கு பஞ்சம் இல்லை, கிணறு பக்கத்தில் நல்லா கிளியராக இருக்குது. அதில் போட்டு அப்படி கொடுக்கும். கட்லைட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துடலாமா? பார்த்துலாமா? முதல்ல மீன், ரெண்டாவது உப்பு, மூணாவது சோம்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், தனி மிளகாத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், வெங்காயம். எனக்கு தெரியும், சொல்லு. அதான் காஞ்சி போன பிரெட்டு, ரஸ்க்கு, பானை. இதுலேயும் எலும்பாதான். நான் மீன் கட்லெட் இப்படி பண்ணுறதுக்கு வந்து எப்படி வெட்டி வாங்கிட்டு வரணும்? அது எப்படி வேணாலும் நம்ம வெட்டிக்கலாம். ஏன்னா நம்ம அவிச்சு கறி தானே எடுக்க போகிறோம். அங்கேயே கொத்துக்கறி மாதிரி வாங்கிட்டு வந்துட்டா ஈஸி தானே? கொத்துக்கறி மாரினா எலும்போட முள்ளெல்லாம் போட்டு கொச்சிருவானோ, என்ன பண்ணுவேன்? இதில் மண்டெல்லாம் போடக்கூடாது. அது வந்து வெறும் முள்ளு தான் இருக்கும், மண்டியில் எலும்பு அதிகமாக இருக்கும். அதனால எடுத்துடுறோம். இந்த பேர் இட்லி சட்டியில் வந்து மீன் அவிக்கிறதுக்கு தண்ணி வைக்கும்போது கொஞ்சம் கம்மியாக வைங்க. இதை வந்து கட்லைட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து முள் இல்லாத மீனை வாங்கிடணும். அப்போ தான் இது வந்து கட்லைட்டுக்கு நல்லாயிருக்கும். தண்ணி கனமாக வச்சிங்கனாக்கா அந்த மீன் அவிக்கும் போது அந்த சாரமெல்லாம் அதில் கீழே இறங்கிடும், ஜூஸ் மாரி ஆகிடும். அது வேஸ்ட்டு தான், கீழே ஊற்றுறது தான். அதனால் கம்மியாக தண்ணி வச்சு அவிக்கணும். இந்த மாதிரி அவிச்சோன்னு வைங்க இட்லி பானையில் போட்டு, இதில் மீனில் உள்ள அந்த டேஸ்ட்டெல்லாம் வந்து அதுலேயே இருக்கும். தண்ணி ஊற்றி அவிச்சோம்னா எல்லா டேஸ்ட் எல்லாமே தண்ணியில் போயிடும், மீனோட சத்து எல்லாமே தண்ணியில் வேஸ்ட்டாக போயிடும். எவ்வளோ முள் எடுத்துருக்காரு சேருன்னு. அதுதான் எப்படியா இருக்குன்னா கடுப்பாக இருக்குன்றான். இருக்கிற உருளைக்கிழங்கு ஏதாவது பக்குவம் இருக்கா? நல்லா நைஸாக இருக்கணும். நல்லா நைஸாக, நல்லா நைஸாக பசங்க எடுத்தது நீ கடுப்பு அவனுக்கு. உடச்சுங்க அப்படியே. இதான் உடச்சுன்னு தான் இருக்கும். அதனால வேஸ்ட்டாக போதா? ஏறி உக்காந்துங்க. இந்த மாதிரி திக்காக இருக்கணும்ண்ணா, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு நம்ம வேக வைக்கும் போது அப்படின்னா நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அந்த ஒரு கடாயில் போட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணோம்னா தண்ணி ஃபுல்லாக சுண்டிடும். சோம்புண்ணா கையிடுக்கும் போடுங்க. சோம்பு போட்டாச்சா? சோம்பு போட்டாச்சு. மஞ்சத்தூள்ண்ணா, கரம் மசாலா பண்டு, தனி மிளகாத்தூள். இப்போ எல்லாம் பண்ணுறது மிக்சிங் பண்ணுறோம். மிக்சிங் போட்டால் முடிஞ்சாண்ணா. இது பேர் இங்கிலீஷில் என்னென்னா பிரெட் கிரம்ஸ்ன்றாங்க. பிரெட் கிராம்ஸ். பிரெட்டு தான். வெங்காயண்ணா, கட்லெட் போடக்குள்ளே எப்படி பார்த்துக்கணும். பச்சை மிளகாய். ஏன் இவ்வளோ கம்மியாக போடுறீங்க? போகிறோம், அதில் தான் காரம். ஓகே ஓகே. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா. வாங்க சார், வாங்க. கலக்குங்க சார், கலக்குங்க. உப்பு போடுறோண்ணா. இரு. ஏன் உப்பு போடுற? சுற்றி போடு. தேவனா போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றுறண்ணா. கடல் எண்ணெய். வாங்க. சொல்லலாம். எண்ணெய் ஊற்றாச்சா? என்ன பண்ணுறீங்க மிஸ்டர் சாங்? அச்சு கேட்டார்லண்ணா. அச்சு? எதுக்கு அச்சு? கட்லைட்டுக்கு அச்சுண்ணா. கட்லெட்டுக்கு அச்சா? இந்த வேலையெல்லாம் அவர் தானே போடுவார், சேரில் தானே போடுவார். லீவ் ஏன்னு கேட்குறேன். நாங்கள் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி. கல்யாண மண்டபத்துலலாம் போகிறோம்ல, சில டைம் அச்சு இருக்காது. நான் கீத்து பண்ண போகிறாரா? மழை பெஞ்சு ஒழுகுதான் வீட்டில். அம்மா பேச்சு புரியாது, என்ன சின்ன போய்மா. அது நமக்கு முதல்ல மாவுளை போடணும். மாவுளை போடக்கூடாதா? முதல்ல அமைச்சிட்டு இப்படி வேணாம். அம்மா தப்பு பிடிக்கிட்டு வேணாம், பட்டு பிடிச்சி வச்சு போடுவோம். மீன் பிடிப்போம். உண்மையெல்லாம் சாப்பிட்டு என்ன சொன்னாரு?
இது போட்டால் தானே உடையாது. சில பேர் பிரெட் க்ரம்ஸ் இல்லாமலே பண்ணுறாங்களா? அப்படி முட்டை போடுவாங்க. மிதமான சூடுனா மீன்லேருந்து எல்லாமே வெந்தது தான். ஆனால் இந்த கலர் வந்துடுச்சுன்னா எடுத்துடலாம். பொன்னிறமாக வந்தோடனே ஆமாம், வடை மாதிரி வரணும். அருமையாக வந்திருக்கு, சூப்பராக வந்துச்சு. நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்குல்ல? கேகே ஃபுட் டிராவல் சேனலையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.